ப்ரான் வறுவல் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, நம்ம ப்ரான் வந்து ஒரு 1.5 kg ப்ரான் வந்து எடுத்துகிட்டு இதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், வாஷ் பண்ணி. இந்த 1.5 kg ப்ரான் வாங்கணும் அப்படின்னா ஒரு 3/4 கிலோ ப்ரான் தான் வரும். அதுக்குண்டான மசாலா என்னென்னு நம்ம இப்போ பார்க்கலாம். பூண்டு பல், நல்ல பெரிய பூண்டாக 2 பூண்டு எடுத்துகிட்டு அதை நான் ஃபீல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 பூண்டு யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய பூண்டாக இருந்தால் 2, சின்னதாக இருந்தால் 3 போட்டுக்கலாம். சோம்பு வந்து பார்த்தீங்கன்னா டீஸ்பூனில் வந்து 3 ஸ்பூன் வந்து சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள். மிளகாத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா 3 டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். சால்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ இது வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இதை எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். இப்போ வந்து நம்ம வந்து ப்ரானுக்கு வந்து இந்த பூண்டு சோம்பு வந்து ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டோம். நம்ம எடுத்து வச்சுருக்கீங்களா சோம்பு, அதுவும் இதோட சேர்த்து இதை ரெண்டுத்தையும் ஒரு ஃபைன் பேஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு மிக்சிங் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வந்து ப்ரானை வந்து எப்படி மசாலா போடுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ப்ரானை வந்து எதில் குக் பண்ண போகிறோமோ அதில் எடுத்துக்கிட்டோம். அதில் மாற்றிட்டு நம்ம ப்ரானில் வந்து பாருங்கள், நம்ம சுத்தமாக தண்ணி விடாமல் பூண்டும் சோம்பும் அரைச்சி வச்சுருக்கோம். அதை வந்து இதோட ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள்தூள் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள் வந்து இதோட சேர்த்துக்கலாம். நம்ம 1.5 டீஸ்பூன் வந்து சால்ட் எடுத்து வச்சுருக்கோம். இந்த ப்ரானுக்கு அது போதும். வேணும்னா செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். நம்ம 1 டீஸ்பூன் சால்ட்டும் இதில் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை நல்லா கை கொண்டு நல்லா பெசரி வச்சிடலாம். இப்போ நம்மளோட ப்ரான் வந்து மசாலாலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ வந்து டைமில் வந்துட்டு நம்ம அடுப்பை ஆன் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சுத்தமாக இதில் தண்ணி சேர்க்க தேவையில்லை. தண்ணி சேர்க்காமல் இந்த ப்ரான் வறுவல் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து தண்ணியே சேர்க்க தேவையில்லை. நம்ம இப்போ பற்ற வச்சாச்சு. நம்ம இதுலேருந்து ப்ரான்லேருந்து வர தண்ணியிலே வந்து குக் பண்ணால் போதும். இதிலே நல்ல தண்ணி வந்து வெந்து வரும் வெளியே. அதிலே நல்லா குக் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுற வரை வேக வைக்கணும். ப்ரான் வந்து ஒரு 2 நிமிஷத்துலேயே பாருங்கள் நல்லா தண்ணி லைட்டாக தண்ணி விட ஆரம்பிக்குது. நம்ம இதில் விடுற தண்ணியே போதும். நம்ம இதிலே வந்து நல்லா ட்ரை பண்ணி குக் பண்ணி எடுத்துக்கணும். ப்ரான் வந்து ஒரு 5 நிமிஷம் தாங்க குக் பண்ணணும். அதுக்கு மேலே குக் பண்ணால் ரொம்ப லப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம வந்து ப்ரான் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம் அவ்வளோ நேரம் குக் பண்ணால் போதும், குக் ஆகிடும். ஓகேங்களா? நம்ம ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெய் போட்டு ட்ரை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ப்ரானில் எந்த அளவுக்கு தண்ணி வெளியாகுது பாருங்கள். இந்த அளவுக்கு தண்ணி வெளியாகும். இந்த தண்ணி எல்லாம் திரும்ப நல்லா ட்ரையாக சுண்டி வரக்கு நம்ம பாருங்கள் சுத்தமாக தண்ணியே இல்லாமல் நம்மளோடது ப்ரான் வந்து நல்லா குக்காகி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம லைட்டாக வந்து கொஞ்சம் ரொம்ப லைட்டாக வந்து ஆயில் வந்து இந்த மாதிரி லைட்டாக ஆயில் விட்டுக்கலாம். லைட்டாக ஆயில் விட்டு இது அப்படியே லைட்டாக அந்த மசாலா வந்து நல்லா லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எண்ணெய் விட்டு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். இந்த ஆயில் எல்லாம் அப்சர்வ் பண்ணிடுச்சு. இந்த எண்ணெய் வந்து லைட்டாக வந்து ப்ரான்லேருந்து பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணணும். நம்ம இப்போ ப்ரான் வந்து நல்லா குக்காகி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் மல்லித்தலை, அதை சேர்த்துக்கலாம். போதும். பாருங்கள் நல்லா சுத்தமாக தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக ஆகிடுச்சு. இந்த கண்டிஷன் நம்ம வந்து அடுப்பு அணைச்சிடலாம். நம்மளோட ப்ரான் வந்து செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். சூப்பராக வந்திருக்குங்க ப்ரானு. இது ஒரு 10 நிமிஷத்தில் இந்த ப்ரிப்ரேஷன் வந்து வீட்டில் ஈஸியாக பண்ணிடலாம். எல்லோரும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுங்கள்.